சென்னையில் சின்னத்திரை நடிகர் வீட்டில் நல்ல பாம்பு புகுந்ததால் பரபரப்பு நிலவியது. சென்னை மதுரவாயில் கிருஷ்ணா நகர் பகுதியில் வசிப்பவர் காமராஜ். இவர் சின்னத்திரையில் நடித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இவரது வீட்டில் நல்ல பாம்பு ஒன்று புகுந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த காமராஜ் குடும்பத்தினர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் பாம்பை லாவகமாக பிடித்து வண்டலூர் பூங்காவில் உள்ள பாம்பு பண்ணையில் ஒப்படைத்தனர். நீலகிரி மாவட்டம் ஐயங்கொல்லி கடை வீதியில் இரவு நேரத்தில் உலா வந்த காட்டு யானை உணவுக்காக கடையின் ஷட்டரை திறக்க முயற்சித்த சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கூடலூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகமாக காணப்படுகிறது. உணவு குடிநீர் தேடி வனப்பகுதியிலிருந்து வெளியேறக்கூடிய காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் உலா வருகின்றன. இந்நிலையில் ஐயங்கொல்லியில் கூட்டுறவு வங்கி அருகே இரவு நேரத்தில் உலா வந்த CT8 என்ற காட்டு யானை கடையில் ஷட்டரை திறக்க முயற்சித்தது. நீண்ட நேரம் அதே பகுதியில் உணவு தேடிய காட்டு யானை பிறகு தரையில் கொட்டி கிடந்த ஒரு சிலவற்றை துதிக்கையால் எடுத்து சாப்பிட்டுவிட்டு சென்றது. தாம்பரம் சண்முகம் சாலையில் கடைகளுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கு வெளியே இருந்த ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்ற முற்பட்ட போது அதிகாரிகளை சூழ்ந்து கொண்டு வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சண்முகம் மார்க்கெட் பகுதியில் கடைகள் அதிகம் இருப்பதால் மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க இந்த பகுதிக்கு வந்து செல்வதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து JCB உதவியுடன் ஆக்கிரமிப்புகளை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்ற முயன்றனர். போதுமான முன்னறிவிப்பின்றி கடைகளை அகற்றுவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்தனர். வியாபாரிகள் கருத்துக்கு செவிசாய்க்காத அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தனியார் பள்ளியில் குழந்தைகள் தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளி படிப்பை முடித்த நடிகர் தர்ஷன் கலந்து கொண்டு கனா படத்தின் பாடல்களை மாணவ மாணவிகளுடன் இணைந்து பாடி அசத்தினார். அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களின் கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. சென்னையில் புறநகர் ரயிலில் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் கூச்சலிட்டு சக பயணிகளுக்கு தொல்லை கொடுத்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. நேற்று காலை திருத்தணியிலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி மின்சார ரயில் வந்தது. ரயில் வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையத்தில் நின்றபோது அந்த ரயிலில் பயணம் செய்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் கூச்சலிட்டபடி ரயில் படிக்கட்டுகளில் தொங்கிக் கொண்டு தாளம் அடித்து ரகளையில் ஈடுபட்டனர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் ரகளையில் ஈடுபட்ட மாணவர்கள் யார் என்பது குறித்து ரயில்வே காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். Hey,